சந்தோஷம். ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம் என்று ஒரு விவாதம் ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு குருஜி அதை பற்றி விளக்கம் அளித்து கொண்டே இருந்தார். ஒரு சீடன் கேட்டால், குருவே, ஆசையும் பேராசையும் ஒன்றா என்று கேட்டால், அதில் என்ன சந்தேகம்? ஒன்றுதான். இல்லை குருவே, வேறு வேறு என்று அவர்கிட்ட விவாதம் செய்தாராம். உடனே குரு கொஞ்சம் கால அவகாசம் தேவை என்று நாளை காலை இதற்கான விளக்கத்தை அறிவிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அதுக்கு பிறகு ஒரு சமையல்காரர் வந்தார். குருவே, நாளை காலையில் எல்லோருக்கும் உணவு கொடுப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது, பொருட்கள் தீர்ந்து விட்டது, வாங்கி வருவதற்கு மதியமாகும், எனவே நாளை காலை யாருக்கும் உணவு இல்லை என்று ஒன்று அறிவிப்பை வெளியிட்டார். உடனே குருவும் ஒத்துக்கொண்டார், வெளியிட்டு விடு என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு எல்லாம் சென்று விட்டாலும் மறுநாள் காலை யாருக்கும் உணவில்லை என்றோம்னா அந்த இரவு எல்லோரும் உணவு அருந்தியார்கள். எப்பொழுதும் போடுற உணவை காட்டிலும் பன்மடங்கு உணவு தீர்ந்து விட்டுதான். அந்த குரு பார்த்து கொண்டே இருந்தார். மறுநாள் காலையில் அந்த குரு அதை பற்றி விளக்கம் அளிக்கின்றார். நீங்கள் சாப்பிடும்போது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன். நாளை காலை உணவு இல்லை என்று சொன்ன பிறகு அனைவரும் உணவு இல்லை என்று இன்று இரவு அதிகமாக சாப்பிட்டு விட்டீர்கள். இது ஆசையா பேராசையா என்று கேட்டார். எல்லோரும் பதில் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். மாணவர்களே, ஆசைதான் பேராசைக்கு காரணம் என்று விளக்கம் அளித்தார். ஒரு பொருள் இல்லை என்றால் அதுக்கு அளவுக்கு மீறி அந்த விஷயத்தை எடுத்து விட்டோம். அது ஆசையா பேராசையான்னு கேட்டார். பேராசை. ஒரு நாள் கூட நம்மால் பொறுத்து அந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் தான் பேராசை என்று சொன்ன பிறகு அந்த சீடருக்கு புரிஞ்சுதான். ஆசை வேறு, பேராசை வேறு. இப்பொழுது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி அந்த சபையை முடித்து விட்டார். ஆம் நண்பர்களே, ஆசை என்பது இல்லாத போது அதிகமாக வேண்டும் என்ற பேராசைப்பட்ட பிறகுதான் எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி அவருக்கு அதுக்கு பிறகு ஆசை வேறு பேராசை வேறு இல்லை, இரண்டும் ஒன்றுதான் என்று விளக்கம் அளித்து அனுப்பி வைத்தாராம். ஆம், புரிந்து கொண்டால் நம்மளும் இந்த பேராசையை நிதானமாக செயல்படுத்தி சிந்தித்து செயல்படலாம் அல்லவா? சந்தோஷம். வாழ்க வளம்.